இன்றே என்னோடு பேசும் இயேசுவே. இன்று ஆண்டவர் உங்களோடு பேசும் வார்த்தை சங்கீதம் 90 அதனுடைய 15. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். மோசே எழுதின சங்கீதமாக இருக்கிறது இந்த 90வது சங்கீதம். மோசே விண்ணப்பம் பண்ணுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, ஆண்டவரே நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்கள் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். அநேக துன்பங்களை நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வனாந்தரத்தின் வழியாக வரும் பொழுது அநேக துன்பங்களை கண்டார்கள், அநேக தடைகளை எதிர்ப்புகளை கண்டார்கள், தேவனுடைய கோபத்திற்குள்ளாக்கப்பட்டார்கள். ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தமாய், ஜனங்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தமாய் அநேக ஜனங்கள் வனாந்தரத்திலே அழிந்து போனார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் சில வருடங்களாக துன்பத்தையே நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களா? சிறுமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு மோசே ஜெபிச்சது போல நாமளும் ஜெபிக்க போகிறோம். மோசேனுடைய ஜெபத்திற்கு ஒரு பெரிய பதில் கிடைத்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை கர்த்தர் சுதந்திரமாய் கொடுத்தார். மோசையை போல இன்னைக்கு கண்ணீர் விட்டு கதறி நம்ம ஜெபிக்கும் போது, ஆண்டவரே துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு ஈடாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். அப்படின்னா எத்தனை வருஷங்கள் நீங்க துன்பங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களோ அதற்கு ஈடாக கர்த்தர் சந்தோஷமாய் இருக்கத்தக்க வருஷங்களை உங்களுக்கு தரப்போகிறார். அது எதை குறிக்கிறது என்றால், நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீர்களோ, எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறீர்களோ, எவ்வளவு வேதனைப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு ஈடாக கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார், உங்களை சந்தோஷமாக்க போகிறார். மோசே போல நீங்களும் நானும் ஜெபிப்போம். ஆண்டவரே எங்களையும் ஆண்டவரே இந்த துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு ஈடாக எங்களையும் மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ பிள்ளையே நீ ஜெபி. கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டு நிச்சயமாகவே நீங்க கண்ட துன்பத்தின் வருஷங்களுக்கு பதிலாக மகிழ்ச்சியின் வருஷங்களை வருஷமாய் நீங்கள் மகிழ்ச்சியையும் நன்மையும் சந்தோஷத்தையுமே நீங்க பார்க்க போறீங்க. அந்த சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்க போகிறீங்க, ஆசீர்வாதங்கள் அனுபவிக்க போகிறீங்க, வனாந்தரங்கள் மாறி செழிப்பை நீங்க பார்க்க போறீங்க. நிச்சயமாய் கர்த்தர் இதை செய்ய போகிறார். விசுவாசத்தோடு மோசேயை போல தேவ சமூகத்தில் நீங்க ஜெபிச்சுட்டே இருங்க. உங்களை மகிழ்ச்சியாக்குற நாள் வருகிறது. ஆண்டவரே மை துதிக்கிறமை ஸ்தோத்தரிக்கிற அந்த வார்த்தை மூலம் நம்முடைய பிள்ளைகளோடு பேசுவதற்கு நன்றி. எத்தனை பிள்ளைகள் இத்தனை வருஷமா நாங்கள் துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி புலம்புகிறார்களோ அவர்களுக்கு இந்த துன்பத்திற்கு நான் ஈடாக மகிழ்ச்சியினும் சந்தோஷத்தின் அள்ளி திரும்ப கொடுப்பீராக. மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினால நிரப்புவீராக. நீ நிரப்புகிற தேவனாய் இருக்கிறீர், நீ நிரப்ப போகிறீர். அதற்காக நன்றி. இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். God bless you.